ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு MST அகாடமி. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் பேசிக்குவாங்க இங்கிலீஷ்ல, அவங்க என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதுக்கான தமிழ் மீனிங் என்னது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். In which class are you studying? I'm in 8th standard. What about you? I'm in 9th standard. Do you come to school by bus? Yes, I travel by bus. I have to catch route number 24 bus. It has passed on just 15 minutes before. There is another bus at 4:45 p.m. Who is he leaning on the iron pole? He is a beggar. He is a trouble to the passengers. He seems to be blind. We must help the blind people. ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட் கேட்குறான், இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங்? நீ எந்த கிளாஸ்ல படிக்கிற? அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஸ்டூடெண்ட், ஐ எம் இன் 8th ஸ்டாண்டர்ட். வாட் அபவுட் யூ? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதுக்கு அந்த பையன் என்ன ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். ஐ எம் இன் 9th ஸ்டாண்டர்ட். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆப்போசிட்ல இருக்க பாய் வந்து, டு யூ கம் டு ஸ்கூல் பை பஸ்? நீ ஸ்கூலுக்கு பஸ்ல தான் வரியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க பாய் என்ன ஆன்சர் பண்றான்னா, எஸ், ஐ டிராவல் பை பஸ். ஐ ஹாவ் டு கேட்ச் ரூட் நம்பர் 24 பஸ். ஆமா, நான் பஸ்ல தான் வரேன், நான் ரூட் நம்பர் 24 பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான்னா, இட் ஹாஸ் பாஸ்ட் ஆன் ஜஸ்ட் 15 minutes பிஃபோர் அப்படின்னு சொல்றான். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பஸ் கடந்து போச்சு அப்படின்னு சொல்றான். There is another bus at 4:45 p.m. 4:45 p.m.க்கு இன்னொரு பஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். Who is he leaning on the iron pole? அந்த அயன் போல்ல யாரு சாஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இன்னொரு பாய் சொல்றான், he is a beggar. He is a trouble to the passengers. அவர் ஒரு பிச்சைக்காரர், அவர் வந்து பயணிகளுக்குலாம் ரொம்பவே தொல்லை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருவன் சொல்றான், he seems to be blind. அவர் பாக்குறதுக்கு பார்வை இல்லாதவர் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். we must help the blind people. நாம பார்வையற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இந்த கான்வர்சேஷன்ல நம்ம என்னென்ன வார்த்தைகள் புதுசா கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், ஸ்டடியிங், படித்து கொண்டிருத்தல், ஸ்டடியிங். அடுத்தது டிராவலிங். டிராவலிங் அப்படின்னா பிரயாணம் செய்தல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செய்யறோம் இல்லையா. அடுத்த வார்த்தை கேட்ச், பிடித்தல். ஐ வாண்ட் டு கேட்ச் த பஸ் அப்படின்னு சொல்றான் இல்லையா, கேட்ச், பிடித்தல். அடுத்தது லீனிங். லீனிங் அப்படின்னா சாய்ந்து கொண்டிருத்தல். Who is he leaning on the iron pole அப்படின்ட்டு சொன்னா இல்லையா, லீனிங் அப்படின்னா சாய்ந்து கொள், சாய்ந்து கொண்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பெக்கர். பெக்கர் அப்படின்னா பிச்சைக்காரர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அயன் போல். அயன் போல் அப்படின்னா இரும்பு கம்பம். அயன் அப்படின்னா இரும்பு, போல் அப்படின்னா கம்பம். அடுத்தது ட்ரபிள். ட்ரபிள் அப்படின்னா தொல்லை. அடுத்தது பேசஞ்சர்ஸ். பேசஞ்சர்ஸ் அப்படின்னா பிரயாணிகள், பயணம் செய்பவர்களை நம்ம பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பிளைண்ட், பார்வையற்றவர், பார்வை இல்லாதவங்களை நம்ம பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். has passed on. the bus has passed on அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கடந்து விட்டது, கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு has passed on. இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன்ல நிறைய புதிய வார்த்தைகளை கத்துக்கிட்டீங்களா? எப்படி சிம்பிள் இங்கிலீஷ்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கான்வர்சேஷன் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.